நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க த்ரூ சப்ஸ்கிரைப் மூலியமா. ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க, எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோங்கிற பேரில் JioPages அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. இது முழுக்க ஒரு வெப் பேஸ்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாதுகாப்பான முறையில் என்கிரிப்டட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட் பிளாகிங் பில்டிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வசதிகளை இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் JioPageல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இந்த JioPages அப்ளிகேஷனை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கூகுள், ஃபேஸ்புக், இன்டெல், சாம்சங், IBM இந்த மாதிரி பெரிய கம்பெனி வந்து இந்த JioPagesக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை தாராளமாக பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Lenovo சமீப காலம் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய மாடல்களில் லேப்டாப்பை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் சமீபத்தில் இந்தியாவுக்கு வெளியே Lenovo என்ன பண்ணிங்கன்னா, Lenovo Yoga 13S, Lenovo Yoga 14S, Lenovo Yoga 14C இந்த மாதிரி 3 வகையான லேப்டாப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வெளியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச்சும் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாமே விற்பனைக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 வாக்கில் இந்த லேப்டாப்பை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ இதோட ஆரம்ப விலை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 67,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வெளியே இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது கன்வெர்ட் பண்ணி சொன்னோன்னா இந்த அமௌண்ட் வருது. ஸோ இந்தியாவுக்கு இந்த லேப்டாப் வரும்போது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐபேட் யூசர்ஸ்க்காக ஒரு புதிய அப்டேட், அதுவும் மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ஒரு புதிய அப்டேட். மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கை ஐபேட்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் சொல்லலாம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கை பயன்படுத்தும் போது ஒரு ஃபைலை வந்து அட்டாச் பண்ணும்போது நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ல இருந்தும் அட்டாச் பண்ணலாம். அதுவும் எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமா அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த புதிய அப்டேட் மூலியமா மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமா இனி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமா எந்த ஒரு ஃபைலையும் அட்டாச் பண்ண முடியும், எந்த வித அப்ளிகேஷன்ல இருந்தும் நீங்கள் கொண்டு வந்து அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம், பயன்படுத்தி பாருங்க. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரூ காலர் அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் தீவிரமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு புதிய அப்டேட் கால் ரீசன் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்தினாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணும்போது அதோட சேர்த்து ஒரு மெசேஜையும் போட்டுவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்தரப்பில் உள்ள நபர் வந்து டக்குன்னு உடனே ஃபோனை அட்டன் பண்ணுவார். ஸோ அந்த மெசேஜ் வந்து அந்த காலிங்லேயே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் SMS ஷெட்யூல் பண்ணலாம். அதோட சேர்த்து வந்து SMSோட இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ட்ரூ காலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுளோட ML கிட்ட வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ட்ரூ காலரில் இந்த புதிய அதாவது கால் ரீசன் ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Oppo தரப்பில் இருந்து Oppo A33 2020 அப்படிங்கிற புதிய மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் 3 கேமரா, 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் ஸ்னாப்டிராகன் 460 சிப்செட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் பஞ்ச் டிஸ்பிளே வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த ஓப்போவோட A33 2020 மொபைலில் பார்க்கலாம். லான்ச் ஆயிடுச்சு. 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். 11,990 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Huaweiயோட Amazfit பாப் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்சை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. 9 days பேட்டரி லைஃப் இருக்குது. அதே மாதிரி 24 மணி நேரம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், 60க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோட் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டச் ஸ்க்ரீன் வந்து TFT டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட்டால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடி டேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ரப்பரை பயன்படுத்திருக்காங்க. பார்க்க ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய், இந்தியனோட மதிப்புப்படி 4,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. பட் இந்த Amazfit பாப் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிற விவரங்களை Huawei இது வரைக்கும் தெரிவிக்கல. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Acer தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் ஸ்பீக்கர் சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். Acer ஹெல்லோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இது விற்பனைக்கு வந்து 2021 மிட்டில் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸை கடைசியில் சொல்கிறேன். இதோட வசதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குது. அதே மாதிரி வந்து போட்காஸ்ட்டை அதை ப்ளே பண்ணலாம். அதே நேரத்தில் கேள்வி பதில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பெற முடியும் இந்த ஹெல்லோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலியமாக. ஸோ முழுக்க கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியே இயங்க போகுதுன்னு சொல்லலாம். இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா DTS சரவுண்ட் சவுண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. யூரோவில் இது வந்து விற்கிறாங்க. 120 யூரோ அப்படின்னு இருக்காங்க. இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த Acer ஹெல்லோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் இந்தியாவுக்கு வருமா வராது அப்படிங்கிற எந்த விவரமும் Acer
ஏசர் தரப்புல வந்து தெரிவிக்கல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம வருது ஜியோனி தரப்புல இருந்து ஜியோனி F8 நியோ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினா. வெரி சீப்பஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 2020 வந்து சாம்சங் கேலக்ஸி M01 கோர் அப்படிங்கிற ஒரு மொபைலை சீப்பஸ்ட் மொபைலாக வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த வரிசையில் ஜியோனி F8 நியோ அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. 2GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், Android 10, அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 3000 mAh பேட்டரி, LCD பேனல், இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த ஜியோனியோட F8 நியோவில் நீங்கள் பார்க்கலாம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய லெவலில் தான் இருக்குங்க. 5500 ரூபாய்க்கு விற்பனைக்கு கொண்டு வராங்க இந்தியா மார்க்கெட்டில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட் தரப்பில் இருந்து. ஃப்ளிப்கார்ட் வெற்றிகரமாக இப்போ தான் த பிக் பில்லியன் டேஸ் வந்து முடிச்சாங்க. அதுக்குள்ளேயே அடுத்த ஒரு சேலுங்க, தசரா சேல், அதையும் தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த தசரா சேலில் வந்து ஐஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 11 ப்ரோக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியல்மி C3 மொபைலுக்கு வந்து 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட், போக்கோ M2க்கு வந்து 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் செம்மையான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பிரியர்கள் புதிய மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டயத்தில் நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் அக்டோபர் 22 முதல் அக்டோபர் 28 வரை இந்த சேல் நடக்குது. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.